மேட்சோட முடிவில் தோனி ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தோனி நம்பர் 9 வரலன்னு, நம்மள உட்பட. தோனி ஒன்ஸ் அகெயின் அண்டர் த ரேடார். ஸோ தோனி அவர்கள் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்சிபி கிட்ட தோக்கலை, அது ஒரு பெரிய விஷயம். செப்பாக்கில் தோக்கலை, அது இன்னொரு 2வது விஷயம். 3வது ரொம்ப கேவலமாக தோக்கலை, லாஸ்ட் பால் வரைக்கும் வந்து 6 ரன் வித்தியாசம் தோற்று போயிடலாம். ஸோ இந்த 3 காரணத்தினால இந்த மேட்சோடைய தோல்விக்கு அப்புறம் பெருசாக சிஎஸ்கே தாக்கப்படாது, லைட்டாக கொஞ்சம் விட்டுருவாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு சைடு தோனி மட்டும் ரேடார் கிளியேகிறாரு. ஏன்? பிகாஸ் அவர் தோனி. அதான் இங்கே பிரச்சனை. பிகாஸ் இப்போ நீங்கள் வேறு எந்த டீம் எடுத்துக்கோங்க, தோற்று போனால் என்னப்பா இவர் ஆடாமல் போயிட்டார், அவர் ஆடாமல் போயிட்டார், இது நடக்காமல் போயிடுச்சு, அது நடக்காமல் போயிடுச்சு, மல்டிபிள் ரீசன்ஸ் மேலே குறை சொல்லப்படும். ஆனால் இங்கே மட்டும்தான் தோனின்ற ஒரே ஒரு நபர் மேலே சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லப்படுது. போன மேட்சோட முடிவில் தோனி ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன் தோனி நம்பர் 9 வரலன்னு, நம்மள உட்பட எல்லாருமே கேட்டோம், தோனி நம்பர் 9 ஏன் வந்தாருன்னு. ஸோ அந்த கேள்வி கேட்கப்பட்டது ரொம்ப சரியான கேள்வியாக பார்க்கப்பட்டாலும் கூட இன்னைக்கு 8 பால் 27 இருந்துச்சு, அடிச்சுருந்துருக்கணும். இந்த இதில் இது இருந்துச்சு, அடிச்சுருந்துருக்கணும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, தோனி நீ வந்து பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் நீ எல்லா மேட்சும் நல்லா விளாடணும், நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ ப்ரூவ் பண்ணாத ஒரு நான் அவனை சொல்லி காட்டுவேன். நீ இதை பண்ணியா, அதை பண்ணியா, இது இல்லை, அது இல்லை, இது ஏன் இல்லை, அது ஏன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்ற ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா? அந்த கூட்டத்துக்கு தோனியை எப்படியாவது அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த கூட்டத்துக்கு தோனியை எப்படியாவது டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வழக்கம் போல் தோனிக்கு முட்டு கொடுக்கும் வீடியோவாக இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள், என்னுடைய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, டீமில் விளையாடக்கூடிய முதல் ஓப்பனர்ஸ் 3 ஓவரில் 5 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. சிஎஸ்கே இன்னைக்கு தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அந்த முதல் 3 ஓவரில் 5 ரன். அடுத்த 3 ஓவரில் 37 ரன் அடித்து எப்படியோ 6 ஓவர் முடிவில் 42 தான் வர முடிஞ்சுது. இது ஒரு பவர் பிளே ஸ்கோராக இப்போ இருக்க 2025 ஆப்போனன்ட் டீம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இந்த எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம், இதை நம்ம பார்க்கணும். மிடில் ஓவர்ஸில் ஒரு ஸ்லக்கிஷான பேட்டிங் இருந்தாலும் அங்கங்கே 6 கொஞ்சம் கொஞ்சமாக இவர் அடிச்சு கொடுத்தாரு. விஜய்சங்கர் ஒரு 6 போட்டார். நம்மளுடைய ராகுல் திரிபாதி அண்ட் கெய்க்வாடோடைய அந்த ரன்ஸ் எல்லாம் கிடச்சதுக்கப்புறமா நடுவில் சிவம் டூபே ரன்ஸுகளை போட்டு கொடுத்தாரு. ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் ஜடேஜா அண்ட் தோனி அடிக்காதது கண்டிப்பாக ஏன் அடிக்கலைன்னு கேள்வி கேட்க வேண்டியது தான். ஆனால் என்னங்க நீங்கள் அடிக்காமல் போயிட்டீங்க, நீங்கள் அடிக்காமல் போயிட்டீங்க, நீங்கள் அடிக்காமல் போயிட்டீங்க, ஏங்க நீங்களும் அடிக்கலை அப்படின்னு கேட்கலாம். நீலாம் போ, நீ ஏன் அடிக்கலை அப்படின்னு கேட்குறது தான் ரொம்ப வந்து ஒரு சில்லியாக இருக்குது. ஸோ அதனால் தோனி அவர்கள் ஒரு வருஷம் கழித்து விளாட்றாரு. அப்போ இந்த காரணங்கள்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. ஆட முடியுமா முடியாதா, முடிஞ்சால் ஆடு, அடி, இல்லையா கிளம்பு அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டை ஒத்துக்கிறேன். அப்போ இதே தோனி அவர்கள் இப்போ ரிட்டையர் ஆகிற டைம் கிடையாது. தோனி வந்து ஜடேஜாவை இடுப்பில் தூக்கி உட்கார வச்சு கட்டிப்பிடிச்சி கொண்டாடினார் 2023 ஐபிஎல் விக்டரியை. அப்போவே மரியாதையாக ரிட்டையர் ஆகி போயிருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ட்வீட்லாம் வந்து நான் பார்த்தேன். அப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, தினம் நீ ஜெயிச்சிட்டே பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன், நீ ஒரு நாள் 2 நாள் தோற்று போறியா அவனை பற்றி நான் ஏதாவது அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற இந்த ஆட்டிடியூடை எப்படி மாற்ற முடியும்? நம்ம தோனி தான் கம்ப்ளீட்லி அண்டர் அட்டாக். இங்கே போன வருஷம் தோனி வந்து அடின்னு அடிச்சா தெரியுமா, அப்போ தோனி ஹீரோ. வருவாருப்பா, 5 பால் பிடிப்பாருப்பா, செம்மையாக அடிப்பாருப்பா, மாசு அப்படின்னு. இப்போ இந்த முதல் 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஆடவே இல்லை, சும்மா 2 டாட் பால் ஆட்டு போயிட்டார். போன மேட்ச்சில் என்னன்றது தெரியும், இந்த மேட்ச்சில் இந்த மாதிரி வந்தால் ஒரு 4 ஒரு 6 அடித்தார். பட் 11 பாலில் 16 தான் அடித்தார். நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணார், நிறைய பால் அவரால் அடிக்க முடியல, கனெக்ட் பண்ண முடியல. அவர் அடிக்க முடியாத ஜோன்லேயே போட்டு சூப்பராக அவங்க பவுலிங் போட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டார். அப்போ அதனால் வந்து இப்போ தோனி வந்து அப்போயே ரிட்டையர் ஆகிருக்கணும். தோனி வேஸ்ட்டாக தான் 3 மேட்ச் முடிவுலேயும் ஒன்றும் பெருசாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரன்ஸுகளை கொடுக்கல, ஒன்றும் பண்ணல, ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்கல, அவ்வளோதான்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? திரும்ப தோனி அவராக வந்து ஜெயிச்சு ஒரு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுக்கும்போது, அதையும் ஒரு மேட்ச் பத்தாது, கடைசி வரைக்கும் வின் பண்ணி ஒரு கப் அடிக்கிற வரைக்கும் போனார்னா, அப்போ மறுபடியும் தோனி எடுத்து அடுத்த வருஷம் எப்போ வருவீங்களா, அடுத்த வருஷம் ஆடுவீங்களா, ப்ளீஸ் ஐ எம் கம்மிங் பேக், ஐ வில் பி பேக், ஐ எம் நாட் டன் எட் அப்படின்லாம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் கேட்க தோணும். முதல் 3 மேட்ச் தானே பாயுது, 3 மேட்ச் முடிவில் இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி சொல்லுது. ஸோ இந்த மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய பேச்சுக்களுக்கு மத்தியில் இவர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல தோனிக்கள், பல விராட்டு, பல ரோஹிட்டு அடி வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் எதில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும், எந்த கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் அந்த கிரிட்டிசைஸிங்கன்றதை தாண்டி கம்ப்ளீட் அட்டாக்ல இறங்கிட்டோம்னா பதிலே கிடைக்காது.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள் கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை சிஎஸ்கே பூர்த்தி பண்ணுதா, நிவர்த்தி பண்ணுதா, அந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணி விளையாடுறாங்களா, இன்க்ளூடிங் தோனி எல்லாருமே அடுத்த மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா என்னங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமாக காத்துட்ருக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அன் என்டர்டைனிங் ஃபேக்டர். இது வந்து ஒரு ஸ்போர்ட், இது வந்து ஒரு மேட்ச். எல்லா டீமுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. தேங்க்யூ.